அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் சூடு பிடிச்சி கடும் பிரச்சாரத்தில் போய்கொண்டிருக்கு. ஏன் இலங்கையர்கள் தமிழக அரசியலை நாடுறாங்க அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். இலங்கையர்கள் தமிழ்நாட்டு அரசியலை விரும்புகிறது அதிகம், ஈழத்தமிழர்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலை உத்து நோக்கி பார்க்குறதுல நானும் ஒரு ஆள். அதை தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் ஃபாலோ பண்ணாதாக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விட்டு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அங்கால ஒரு பக்கம் தாவேக்கா, இஞ்சால ஒரு பக்கம் நாம் தமிழர், அங்கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இப்படின்னு சொல்லி 4 கட்சி தான் இப்போ. அதாவது ஒரு 4 முனை போட்டி. இப்போ கடந்த தேர்தலெல்லாம் மும்முனை போட்டியாக இருந்தது. இப்போ வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. இடையில் வந்து விஜய் தாவேக்கா வந்து சேர்ந்ததால் 4 முனை போட்டியாக இருக்குது. மிகவும் ஒரு சுறுசுறுப்பான போட்டியாக போகுது. என்னத்தில் வந்து முடிய போகுதுன்னா, இப்போ மதிப்புக்குரிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவர் வந்து எத்தனை கூட்டணி கூப்பிட்டாலும் கூட்டணியோட சேர்கிற ஐடியா இல்லை. தனித்து நிற்க போகிறாரு. தனித்து நின்று தான் தங்களோட இதுகளை செய்ய போகிறாரு. ஆனால் அதிமுக வந்து பல பேர் கூட்டணியாக சேர்த்து கொண்டு பயணிக்க போகிறாங்க. திமுகவும் வந்து பல பேரை கூட்டணியாக சேர்த்து கொண்டு பயணிக்க போகிறாங்க. விஜய் அவர் வந்து கூட்டணிக்கு செல்வதற்கு விருப்பம், தன்னை யாரும் இணைக்கிறாங்க இல்லை, தன்னை கூட்டணிக்குள்ளே இணைப்பதற்கு யாரும் இல்லைன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. தற்போது ஒரு 2 நாள், ஒரு நாளைக்கு முதல் ஒரு கதை ஒன்று அடிபட்டு கொண்டு போயிருக்குது. அதிமுகவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விஜய் இணைஞ்சி பயணிக்க போகிறதாகவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாகவும் மிகவும் விமர்சையாக போய்கொண்டிருந்தது. உடனடியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, அந்த விதமான எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் நடக்கலை. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கலை, சேர்கிற ஐடியாவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு தாவேக்காவுக்கு எங்கே போகிற, யாரை பிடிக்கிற என்று தெரியாமல் ஒரு அத்தலஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணிக்கு யார் அழைச்சாலும் கோடிக்கணக்கில் காசை கொடுத்தாலும் கூட்டணிக்கு போகிறல்லைன்ற ஐடியாவில் இருக்கிறார். ஆனால் தாவேக்கா வந்து யாருடையாவது இணைஞ்சி வென்றுவோம் என்ற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் தாங்க தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் என்கின்ற ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறாரு. இப்போ குறுக்கால கிடைச்ச செய்திகளை பார்க்க போனால் பேச்சுவார்த்தை நடத்த துணை முதல்வராக போகிற மாதிரியும் ஒரு இப்போ கூட்டணி சேர்றவங்க பழம்பெரும் கட்சிகள் வந்து இவங்களை கூட்டணி சேர்த்து போட்டு அவங்க இவங்களுக்கு முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்து போட்டு அவங்க விரலை சூப்பித்து போகிறதுக்கு அவங்க ஒன்றும் சின்ன பிள்ளைகள் இல்லை தானே. இப்போ இவர் வந்து இப்போ தான் வந்து கட்சி ஒன்று உருவாக்கி பயணித்து கொண்டு வராரு. இப்போ 2 வருஷம் முதலாவது தேர்தல் அவருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து பூந்தோடனே இப்போ அதிமுகவில் இருக்கிற பழைய ஆக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து புதுசாக அதுக்குள்ளே இணைஞ்சு கூட எனக்கு முதலமைச்சர் பதவியைத்தான் தரணும், உங்களோட கூட்டணி சேரணும்னா தூக்கி கொடுத்து போட்டு விரல் சுப்பித்து போவாங்களா? இல்லை தானே. அப்போ இவர் பெரும் ஆசை வந்து அரசியல் இறங்கின உடனே, இப்போ 2 வருஷம் அரசியல் இறங்கின உடனே முதல் தேர்தலே நம்ம வென்றணும், முதலமைச்சர் ஆயிரணும், ஒரு நாட்டை ஆண்டணும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்னென்னமெண்டா, எடுத்த உடனே நம்ம நாட்டை அலைய முடியாது, எடுத்த உடனே வெல்ல முடியாது, படிப்படியாக தான் வெல்ல முடியுமென்று அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 3வது கட்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3வது கட்சி என்று சொல்லக்கூடாது. ஏனென்றா 1வது கட்சி தான் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இப்போ அதிமுகவோட பல கட்சிகள் சேர்ந்து தான் அவ்வளவு வாக்குகளையும் பெற்று வச்சு கொண்டிருக்குது, அவ்வளவு பெரும் சொல்கிறேன். அதே போல் திமுக அதிமுக 2 கட்சியும் சேர்ந்து கூட்டணிகளை சேர்த்து தான் அவ்வளோ வந்த. உதாரணத்துக்கு இப்போ அவர் சேர்ந்து தடுவைங்க, அதில் இருக்கிற பல லட்சக்கணக்கான வாக்கு, திமுகவில் இருக்கிற பல லட்சக்கணக்கான வாக்கு எல்லாம் சேர்ந்து தான் அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யார துணை, யார் ஆதரவு, யார் ஒரு கூட்டும் இல்லாமல் தனியே நின்று 15-17 வருஷமாக தனியே நின்று போராடி தனியே எடுத்த வாக்கு தான் அவ்வளவு வாக்குகளும் எடுத்து இன்றைக்கி ஒரு இப்போ ஏற்கனவே பழம்பெரும் கட்சி இருக்கிறபடியாக அவங்கள ஒரு 3வது கட்சி எடுக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலே 1வது கட்சி, எந்த கூட்டணியும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்களோட கட்சி அது வந்து கூட்டணியோட இருக்குது. அப்போ கூட்டணியோட வேண்டபடியாக தான் அவங்களுக்கும் வாக்கு கூட இருக்குது.
நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தனியாக வாக்கு, அவங்கள தனி உழைப்பு, தனி வாக்கு, தனி இது. யார் எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பு, எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் வந்த வாக்கு தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு. அப்போ அந்த வகையில் எடுத்து பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் முதல் கட்சி, முதல் அதிக வாக்குகளை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மற்றதெல்லாம் பங்கு கட்சிகள். இப்போ கடைசியாக திருச்சியில் நடந்த மாநாட்டில் 10 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் பேருக்கு மேலே கலந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி 10 லட்சம் பேர் கலந்து கொண்டன்னு சொன்ன திமுக மாநாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியில் கலந்து கொண்ட 5 லட்சம், 6 லட்சம் பேரும் தனி நாம் தமிழர் கட்சியினர். திமுகவில் கலந்து கொண்ட 10 லட்சம் பேரும் தனி திமுக கட்சியினர் இல்லை. இது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, கூட்டணி இருக்கிற கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சி, தோல் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி, இப்படி பலருடைய கட்சிகளை இணைத்து அவர்களுக்குரிய ஆதரவாளர்கள் எல்லாம் கொண்டு தான் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்களை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனியே நாம் தமிழர் கட்சி கண்டு ஆதரவான ஆக்கள் தான் அவ்வளோ பேர், 6 லட்சம் பேர். அப்போ இப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய முதல் கட்சி என்றதை அனைவரும் புரிந்து கொள்ளணும். எதிர்வருகின்ற தேர்தல் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி தான் யார் முதலமைச்சராக போகிறாங்கன்னு தெரிய வரும். ஆனால் ஈழத்தமிழர்கள் எல்லாம் எதை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அண்ணன் வரணுமெண்டு. ஏனென்றா தமிழர்களுக்கான தீர்வு, தமிழ்நாடு தமிழர்கள் ஆளவன் என்கிற திட்டம், இலங்கை தமிழர்களுக்கான தீர்வு, இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் அகதிகளாக குடியேறியிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விருப்பத்தில் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திராவிட கட்சிகளை நீக்கி தமிழ் தேசிய கட்சியை கொண்டு வரணும் என்கின்ற ஒரு சிந்தனையிலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இருக்கிறார்கள். அதில் ஈழத்தமிழர்களும் மிகப்பெரிய ஒரு ஆதரவில் இருக்கின்றார்கள். இந்த திராவிட கட்சிகள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்தவர்கள், சேர்ந்து உதவி செஞ்சவர்கள். இந்த வகையில் ஈழத்தமிழர்கள் திராவிட கட்சிகளை ஒதுக்குறார்கள், வெறுக்கிறார்கள். எதிர்வருகின்ற தேர்தல் நல்லபடியாக நாம் தமிழர் கட்சி வெல்லணும் என்கிறது தான் ஈழத்தமிழர்கள கோரிக்கை. விஜய் ஒரு பொருட்டாய் எடுக்கக்கூடாது தாவேக்காவுங்கிறதும் ஒரு கருத்து. அது எப்படி இருக்கலையும் அவங்க எந்த ஒரு சீட்டும் எடுக்க போகிறதில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.